பாடம் 32. பலவீனமான மற்றும் ஏழை எளிய முஸ்லிம்களின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனிடம் அவனது பொருத்தத்தை விரும்பியவர்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களுடன் நீரும் பொறுமையாக இருப்பீராக. அவர்களை விட்டும் இரு கண்களையும் திருப்பாமல் இருப்பீராக. 18வது அத்தியாயம் 28வது வசனம். ஹதீஸ் 252. ஹாரிசா இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு பலவீனரும் பலவீனர் என்று கருதப்படுபவரும் ஆவர். அல்லாஹ்வின் மீது ஒருவன் சத்தியம் செய்து கூறினால் அவனுக்கு அவன் உதவி புரிவான். நரகவாசிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? கடின குணம் உள்ளவன், கஞ்சன், பெருமை அடிப்பவன் ஆகியோர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4918, முஸ்லிம் 2853. ஹதீஸ் 253. அபுல் அப்பாஸ் என்ற சஹல் இப்னு சஅத் ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து ஒரு பணக்கார மனிதர் சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருகில் இருந்தவர்களிடம், இவர் விஷயமாக உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள். இவர் மக்களில் பிரபல்யமானவர், இவர் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்படவும் பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்கப்படவும் தகுதியானவர் என்று அருகில் இருந்தவர்கள் கூறினர். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு மற்றொரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றார். இவரை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்தவர்களிடம் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, இவர் ஏழை முஸ்லிம்களில் ஒருவர். இவர் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்படாதிருக்கவும் பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்கப்படாதிருக்கவும் இவர் பேசினால் இவரது பேச்சை கேட்கப்படாதிருக்கவுமே தகுதியானவர் என்று கூறினர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதல் நபர் போன்றவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே மேலானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5091. ஹதீஸ் 254. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை சொர்க்கமும் நரகமும் தர்க்கம் செய்து கொண்டன. என்னிடத்தில் கர்வம் கொண்டவர்களும் பெருமைக்காரர்களும் இருக்கின்றனர் என்று நரகம் கூறியது. என்னிடம் மனிதர்களில் பலவீனர்களும் அவர்களில் ஏழைகளும் உள்ளனர் என்று சொர்க்கம் கூறியது. அப்போது அல்லாஹ், சொர்க்கமாகிய நீ எனது அருட்கொடையாகும், நான் நாடியவருக்கு உன் மூலம் அருள் புரிவேன். நரகமாகிய நீ எனது வேதனையாகும், நான் நாடியவரை உன் மூலம் வேதனை செய்வேன். உங்கள் இருவரையும் நிரப்புவது என் பொறுப்பாகும் என்று அவ்விரண்டுக்கும் இடையே தீர்ப்பு கூறினான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2847. ஹதீஸ் 255. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் பெரும் கொழுத்த குண்டான ஒரு மனிதர் வருவார். அவர் கெட்டவர் என்பதால் அல்லாஹ்விடம் கொசு இறக்கை அளவுக்கு கூட மதிப்பு இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4729, முஸ்லிம் 2785. ஹதீஸ் 256. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு கருப்பு நிறப்பின் பள்ளியை சுத்தம் செய்பவளாக இருந்தால் ஒரு நாள் அவளை காணாதிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளை பற்றி கேட்டார்கள். அவள் இறந்து விட்டால் என்று நபி தோழர்கள் கூறினார்கள். இதனை எனக்கு நீங்கள் கூறியிருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அவளின் விஷயம் குறித்து நபி தோழர்கள் குறைவாக கருதிவிட்டனர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவள் மன்னரையை எனக்கு காட்டுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் காட்டியதும் அதன் அருகே தொட வைத்தார்கள். பின்பு, நிச்சயமாக இந்த மன்னரைகள் அதனுள்ளே இருப்பவர்களால் இருள் நிரம்பியதாக உள்ளது. நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு தொட வைக்கப்படும் தொடுகை மூலம் இவர்களுக்காக மன்னரையை ஒளிமயமாக்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1337, முஸ்லிம் 956. இறந்தவர் ஒரு பெண்ணா அல்லது வாலிபரா என்ற சந்தேகம் அறிவிப்பாளருக்கு இருக்கிறது. ஹதீஸ் 257. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பரட்டை தலையுடன் புழுதி படிந்து வருகின்ற வாசல்கள் அடைக்கப்பட்டு விடப்படுகின்ற எத்தனையோ நபர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை கூறியதும் அவருக்கு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2622. ஹதீஸ் 258. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் சொர்க்கத்தின் வாசலில் நின்றிருந்தேன். அதில் நுழைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏழைகள் ஆவர். பணக்காரர்கள் உள்ளே நுழைய தடுக்கப்பட்டிருந்தனர். எனினும் நரகவாசிகள் நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நான் நரகின் வாசலில் நின்றேன். அதில் நுழைந்தவர்களில் அதிகமானவர்கள் பெண்களாவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5196, முஸ்லிம் 2736. ஹதீஸ் 259. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 பேர் தவிர எவரும் தொட்டிலில் குழந்தையாக இருந்த போதே பேசியதில்லை. ஒன்று, மரியமின் மகன் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 2, ஜுரைஜ் என்பவருடன் இணைத்து பேசப்பட்ட குழந்தை. 3, இனி இந்த ஹதீஸில் பின்னே கூறப்படுபவர். ஜுரைஜ் என்பவர் வணக்கசாலியாக இருந்தார். தனக்கென ஒரு ஆசிரமம் ஏற்பாடு செய்து அதிலே இருந்தார். அவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவரிடம் அவரது தாயார் வந்தார். ஜுரைஜே என அழைத்தார். இறைவா, என் தாயார் அழைக்கிறார், நான் தொழுகையில் உள்ளேன், என்ன செய்வது என்று மனதிற்குள் கூறிக்கொண்டார். தாயாரின் அழைப்பிற்கு பதில் கூறாமல் தன் தொழுகையில் அவர் ஈடுபட்டார். அவரது தாயார் திரும்பிவிட்டார். மறுநாளும் தொழுது கொண்டிருக்கும் போது அவரிடம் அவரது தாயார் வந்தார். ஜுரைஜே என்று அழைத்தார். இறைவா, என் தாயார் அழைக்கிறார், நான் தொழுகையில் உள்ளேன், என்ன செய்வது என்று மனதிற்குள் கூறிக்கொண்டு தன் தொழுகையில் ஈடுபடலானார். மறுநாளும் தொழுது கொண்டிருக்கும் நேரத்தில் அவரது தாயார் வந்தார். ஜுரைஜே என்று அழைத்தார். இறைவா, என் தாய் அழைக்கிறார், நான் தொழுகையில் உள்ளேன், என்ன செய்வது என்று மனதிற்குள் கூறிக்கொண்டே தொழுகையில் ஈடுபடலானார். அப்போது அவரது தாயார், இறைவா, விபச்சாரிகளின் முகங்களை இவன் காணும் வரை இவனை நீ மரணிக்க செய்யாதே என்று பிரார்த்தித்தார். ஜுரைஜ் பற்றியும் அவரது வணக்கம் பற்றியும் பனு இஸ்ரவேலர்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டனர். அப்போது மிக அழகியான விபச்சாரம் செய்யும் பெண் ஒருத்தி, நீங்கள் நாடினால் அவரை நான் குழப்பி விடுவேன் என்று கூறினாள். அவரை அவள் தன் பக்கம் ஈர்க்க முயற்சித்தாள். எனினும் ஜுரைஜ் அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. பிறகு அவரின் ஆசிரமத்தில் தங்கி செல்லும் ஓர் ஆடு மேய்ப்பவரிடம் வந்து அவனை அவள் தன் வலையில் விடச் செய்தாள். அவனும் அவளுடன் உடல் உறவு கொண்டான். அவள் கர்ப்பிணியானாள். அவள் குழந்தை பெற்றதும் இந்த குழந்தை ஜுரைஜுடையது என்றாள். உடனே பனு இஸ்ரவேலர்கள் ஜுரைஜிடம் வந்து அவரை ஆசிரமத்தை விட்டு வெளியேற்றினார்கள். அவரது ஆசிரமத்தை இடித்தார்கள். அவரையும் அடிக்க துவங்கினார்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். நீ இந்த விபச்சாரியுடன் விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளாய், அவள் ஒரு குழந்தையை பெற்றுவிட்டாள் என்று கூறினார்கள். அந்த குழந்தை எங்கே என்று கேட்டார். உடனே குழந்தையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். நான் தொழ வேண்டும், என்னை விடுங்கள் என்று கூறிவிட்டு தொழுதார். தொழுது முடித்ததும் குழந்தையிடம் அவர் அதன் வயிற்றில் குத்தினார்.
சிறுவனே, உன் தந்தை யார் என்று கேட்டார். ஆடு மேய்ப்பவரான இன்னார்தான் என்று சிறுவன் கூறினான். மக்கள் ஜுரைஜிடம் வந்து அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார்கள். உன் ஆசிரமத்தை தங்கத்தால் நாங்கள் கட்டித் தருவோம் என்று கூறினார்கள். வேண்டாம், முன்பு இருந்தது போல் மண்ணால் அதை மீண்டும் கட்டித்தாருங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் செய்தார்கள். மூன்றாவது குழந்தையான ஒரு குழந்தை தன் தாயாரிடம் பால் குடித்துக் கொண்டிருந்தது. அப்போது அழகிய விலை உயர்ந்த ஒரு வாகனத்தில் ஒருவர் போய்க் கொண்டிருந்தார். அக்குழந்தையின் தாயார், இறைவா, இது போன்று என் மகனை ஆக்கு என்று வேண்டினார். மார்பகத்தை விட்டு வாயை எடுத்த அந்த குழந்தை அவரை உற்று நோக்கி, இறைவா, இவர் போல் என்னை ஆக்கிவிடாது என்றது. பின்பு தன் தாயாரின் மார்பகத்தில் பால் குடித்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, தன் ஆட்காட்டி விரலை தன் வாயில் வைத்து சுவைத்து காட்டி அந்த குழந்தையின் பால் குடித்தலை விளக்கியது இப்போது பார்ப்பது போல் உள்ளது. அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாவது, ஓர் அடிமை பெண்ணை அடித்துக் கொண்டே சிலர் சென்றனர். நீ விபச்சாரம் செய்தாய், நீ திருடினாய் என அவர்கள் கூறினார்கள். அப்பெண்ணோ, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹுவே போதுமானவன், அவனே பாதுகாப்பதில் வல்லவன் என்று கூறினாள். அப்போது அக்குழந்தையின் தாயார், இறைவா, இவளை போல் என் மகனை ஆக்கிவிடாதே என்று கூறினார். பால் குடித்ததை விட்ட குழந்தை அவளின் பக்கம் பார்த்து, இறைவா, இவளை போல் என்னை ஆக்கு என்று கூறியது. பின்பு தாயும் மகனும் பேசினர். மகனே, நல்ல தோற்றமுடைய ஒருவர் சென்றார். அப்போது நான், இறைவா, இவரை போல் என் மகனை ஆக்கு என்றேன். நீயோ, இறைவா, இவரை போல் என்னை ஆக்காதே என்றாய். மேலும் இந்த அடிமை பெண்ணை அவள் விபச்சாரி, திருடி என கூறிக்கொண்டே சிலர் அடித்தவாறு சென்றார்கள். இறைவா, இவளை போல் என் மகனை ஆக்காதே என்று கூறினேன். நீயோ, இறைவா, அவளை போல் என்னை ஆக்கிவிடு என்று கூறுகிறாயே என்று அக்குழந்தையின் தாயார் கேட்டார். அம்மா, அந்த மனிதர் மக்களை அடக்கி ஆள்பவர். எனவேதான் நான், இறைவா, என்னை அவரை போல் ஆக்கிவிடாதே என்றேன். இந்த பெண்ணை அவர்கள் அவள் விபச்சாரம் செய்யாதிருந்தும் அவளை விபச்சாரி என்று கூறுகின்றனர். அவள் திருடாமல் இருந்தும் திருடு என்றனர். எனவேதான் நான், இறைவா, அவளை போல் என்னை நீ ஆக்கு என்று கூறினேன் என்று குழந்தை கூறியது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3436, முஸ்லிம் 2550. பாடம் 33. அனாதைகள், பெண்கள், பலவீனர், ஏழைகள் ஆகியோரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுதல், அவர்களுக்கு நன்மை செய்தல், இரக்கம் காட்டுதல். அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளுக்காக உன் இறக்கைகளை தாழ்த்துவீராக. 15வது அத்தியாயம் 88வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், காலையிலும் மாலையிலும் அவர்கள் தங்கள் இறைவனிடம் அவனது பொருத்தத்தை நாடியவர்களாக பிரார்த்தித்துக் கொண்டிருப்பவர்களிடம் உம்மை நீர் பொறுமையாக ஆக்கிக் கொள்வீராக. இவ்வுலக வாழ்க்கையை விரும்பியவராக அவர்களை விட்டும் உமது பார்வையை திருப்பிவிடாதீர். 18வது அத்தியாயம் 28வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எனவே அன்னாரை நீர் கடிந்து கொள்ளாதீர், மேலும் யாசிப்போரை விரட்டாதீர். 93வது அத்தியாயம் 9 மற்றும் 10வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, மறுமை நாளின் தீர்ப்பை பொய்யென்று கூறுபவனை நீர் பார்த்திருக்கிறீரா? அவன்தான் அனாதையை மிரட்டி விரட்டுகின்றான், மேலும் வறியவரின் உணவை அளிக்கும்படி தூண்டுவதில்லை. 107வது அத்தியாயம் 1, 2 மற்றும் 3வது வசனங்கள். ஹதீஸ் 260. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் 6 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கத்து குறைஷிகளில் இணை வைக்கக்கூடியவர்கள் வந்து, இவர்களை விரட்டி விடுவீராக, அப்போதுதான் எங்களுக்கு எதிராக அவர்கள் தைரியம் ஏற்படாதிருப்பார்கள் என்று கூறினார்கள். நானும் இப்னு மஸ்ஊத் மற்றும் ஹுதைல் கூட்டத்தை சேர்ந்த ஒருவர்
பிலால் ஆகிய 4 பேர்களுடன் நான் பெயர் கூறாத இருவரும் இருந்தனர். தனக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தித்த வேளையில் எது நடக்க வேண்டும் என அல்லாஹ் நாடினானோ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் நிகழ்ந்தது. அப்போது அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கினான். காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனிடம் அவனது பொருத்தத்தை நாடியவர்களாக எவர்கள் அழைக்கிறார்களோ அவர்களை நீர் விரட்டிவிட வேண்டாம். 6வது அத்தியாயம் 52வது வசனம். முஸ்லிம் 2413. ஹதீஸ் 261. பையத்து ரிதுவான் எனும் ஒப்பந்தத்தின் போது கலந்து கொண்ட அபூ ஹுபைரா என்ற ஆயித் இப்னு அம்ருல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் இருந்த இடத்திற்கு அபூ சுஃபியான் அவர்கள் வந்தார்கள். அப்போது இந்த மூவரும், அல்லாஹுவின் பகைவர்களை அல்லாஹுவின் வாள்கள் ஒன்றும் செய்யவில்லையே என்று கூறினார்கள். இதை அறிந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குறைஷி மக்களின் பெரியவரை, அவர்களின் தலைவரை இப்படி நீங்கள் கூறினீர்களா என்று கேட்டார்கள். பின்பு இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரே, அவர்களை நீர் கோபப்படுத்தி இருக்க கூடுமே. அவர்களை நீர் கோபப்படுத்தி இருந்தால் உம்முடைய இறைவனை நீர் கோபப்படுத்தி விட்டீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடம் வந்து, சகோதரர்களே, உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனா என்று கேட்டார்கள். இல்லை சகோதரரே, உம்மை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று மூவரும் கூறினார்கள். முஸ்லிம் 2504. ஹதீஸ் 262. ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நானும் அனாதையை ஆதரித்து பொறுப்பேற்றவரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தன் ஆட்காட்டி விரலாலும் நடுவிரலாலும் சமிங்கை செய்து அவ்விரண்டுக்கும் இடையே இணைத்து காட்டினார்கள். புகாரி 5304. ஹதீஸ் 263. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தனக்குரிய அல்லது தனக்கு தெரியாத ஒரு அனாதையை பொறுப்பேற்றவனும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மாலிக் இப்னு அனஸ் என்ற அறிவிப்பாளர் தன் ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் காட்டி சமிங்கை செய்தார்கள். முஸ்லிம் 2983. ஹதீஸ் 264. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பேரித்தம்பழம், 2 பேரித்தம்பழம், ஒரு கவள உணவு, 2 கவள உணவு ஆகியவற்றை வாங்கி செல்லும் நபர் ஏழை அல்ல. ஏழை என்பவர் யாசகம் கேட்காமல் இருப்பவர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1479, 4539, முஸ்லிம் 1039. 2 நூல்களின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, மக்களை சுற்றி வந்து 1 கவளம், 2 கவளம், 1 பேரித்தம்பழம், 2 பேரித்தம்பழம் ஆகியவற்றை பெற்று செல்பவர் ஏழை அல்ல. எனினும் தனக்கு போதுமான செல்வத்தை பெறாது இருந்து அது பற்றி பிறர் அறியப்படாத அளவுக்கு வெளிக்காட்டாமல் உள்ளவரே ஏழையாவார். அது பற்றி தெரிந்தால் மக்கள் அவருக்கு தர்மம் வழங்கியிருப்பர். அவரும் யாசகம் கேட்க மக்களிடம் நின்றிருக்க மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 265. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், விதவைக்கும் ஏழைக்கும் உழைப்பவர் இறை வழியில் பாடுபடுபவர் போலாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் சடைவடையாது நின்று வணங்குபவர் போலாவார், நோன்பை முறிக்காது தொடர்ந்து நோன்பு வைப்பவர் போலாவார் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பார்கள் எனவும் எண்ணுகிறேன்.
புகாரி 5353, முஸ்லிம் 2982. ஹதீஸ் 266. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உண்ண வந்தவர்கள் அதாவது ஏழைகள் தடுக்கப்பட்டும், உண்ண வர மறுப்பவர்கள் அதாவது வசதியுள்ளோர் அழைக்கப்படும் திருமண விருந்து உணவுதான் உணவில் கெட்டதாகும். விருந்தை ஏற்க மறுப்பவர் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் மாறு செய்தவராவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1432, 110. ஹதீஸ் 267. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தன் இரு பெண் மக்களை அவர்கள் பருவ வயதை அடையும் வரை நல்ல விதமாக பராமரித்தால் நானும் அவரும் மறுமையில் இவ்வாறு வருவோம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது தன் 2 விரல்களை இணைத்து கூறினார்கள். முஸ்லிம் 2631. ஹதீஸ் 268. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை என்னிடம் ஒரு பெண் வந்தாள். யாசகம் கேட்ட அந்த பெண்ணுடன் 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். ஒரே ஒரு பேரித்தம் பழத்தை தவிர என்னிடம் வேறு இல்லை. அதையே அவர்களுக்கு கொடுத்தேன். தன் 2 பெண்களுக்கும் அதை பிரித்து கொடுத்தாள். அதை அவள் சாப்பிடவில்லை. பின்பு எழுந்து போய்விட்டாள். எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் இது பற்றி கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பெண் மக்களிலிருந்து எதன் மூலமேனும் ஒருவர் சோதிக்கப்பட்டு அவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் அவருக்கு நரகத்திற்கு அவர்கள் தடையாக இருப்பர், அதாவது சொர்க்கம் செல்வர் என்று கூறினார்கள். புகாரி 1418, முஸ்லிம் 2629. ஹதீஸ் 269. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை 2 பெண் குழந்தைகளை சுமந்து கொண்டு ஒரு ஏழை பெண் என்னிடம் வந்தாள். 3 பேரித்தம்பழங்களை அவளுக்கு கொடுத்தேன். அவ்விருவரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேரித்தம்பழம் கொடுத்தாள். தனக்குரியதை சாப்பிடுவதற்காக தன் வாய் அருகில் அதை கொண்டு சென்றாள். அதையும் அவளின் 2 பெண் மக்களை உண்ண கேட்டனர். அவ்விருவருக்கும் தான் சாப்பிட நாடியிருந்த அந்த பேரித்தம்பழத்தை பிளந்து கொடுத்தாள். அவளின் செயல் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவள் செய்தது பற்றி கூறினேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவளின் இந்த செயலுக்காக அவளுக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டான், அல்லது அவளை இதற்காக நரகத்திலிருந்து விடுதலை செய்து விட்டான் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2630. ஹதீஸ் 270. அபூ ஷுரைஹ் என்ற ஹுவைலித் இப்னு அம்ர் அல் ஹுஸாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைவா, அனாதைகள், பெண்கள் ஆகிய இந்த 2 பலவீனமானவர்களின் உரிமையில் அநீதமாக நடப்போரை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நஸஈ. ஹதீஸ் 271. முஸஅப் இப்னு ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தந்தை ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை மற்றவரை விடவும் சிறந்தவராக கருதி கொண்டிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் பலவீனர்களாலே தவிர நீங்கள் உதவி செய்யப்படவில்லை, நீங்கள் அவர்களால் தவிர உணவளிக்கப்படவில்லை என்று கூறினார்கள். புகாரி 2897. ஹதீஸ் 272. அபூ தர்தா என்ற உவைமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்காக பலவீனமானவர்களை தேடுங்கள், நீங்கள் உதவி செய்யப்படுவதும் நீங்கள் உணவளிக்கப்படுவதும் உங்களில் உள்ள பலவீனர்களால் தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன். அபூ தாவூத் 2594. பாடம் 34. பெண்களின் நலம் நாடுதல்.
அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களிடம், அதாவது பெண்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். 4வது அத்தியாயம் 19வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் நீதமாக நடக்க ஆசை கொண்டாலும் பெண்களிடையே, அதாவது உங்கள் மனைவியரிடையே நீங்கள் நீதமாக நடக்க சக்தி பெற மாட்டீர்கள். ஒரு மனைவியின் பக்கமே முற்றிலும் சாய்ந்து விடாதீர்கள். அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டவள் போல் அவளை நீங்கள் விட்டு விடாதீர்கள். நீங்கள் சமாதானமாக நடந்து இறை அச்சத்துடனும் நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்லதாகும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் உள்ளான். 4வது அத்தியாயம் 129வது வசனம். ஹதீஸ் 273. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பெண் விலா எலும்பிலிருந்தே படைக்கப்பட்டுள்ளாள். விலா எலும்பில் மிகவும் கோணலானது. அதன் மேற்புறத்தில் உள்ளதுதான். அதை நிமிர்த்த நாடினால் அதை உடைத்து விடுவாய். அதை அப்படியே விட்டுவிட்டால் கோணலாகவே இருக்கும். ஆகவே பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3331 5184, முஸ்லிம் 1468. புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: ஒரு பெண் விலா எலும்பை போன்றவள். அதை நீர் நிமிர்த்தினால் அதை உடைத்து விடுவீர். அவளிடம் நீர் மகிழ்வுடன் இருக்க விரும்பினால் அவளின் கோணல் நிலையிலேயே மகிழ்வுருவாய். முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: ஒரு பெண் விலா எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஒரே வழியில் உன்னுடன் நேராக நிற்க மாட்டாள். அவளிடம் நீ மகிழ்வுற விரும்பினால் அவளின் கோணலான நிலையிலேயே அவளிடம் மகிழ்வுருவாயாக. அவளை நேராக்க நீ முயற்சித்தால் அவளை உடைத்து விடுவாய். அவளை உடைத்தல் என்பது அவளை விவாகரத்து செய்வதாகும். ஹதீஸ் 274. அப்துல்லாஹ் இப்னு ஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தியதை கேட்டேன். அதில் அவர்கள் சமூது நபியின் ஒட்டகை பற்றியும் அதன் குதிங்கால் நரம்பை வெட்டியவன் பற்றியும் நினைவு கூர்ந்தார்கள். அவர்களில் மிகவும் கேடு கெட்டவன் ஒருவன் எழுந்து வந்தபோது என்ற 91வது அத்தியாயம் 12வது வசனத்தை விளக்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் கூட்டத்தில் பணக்காரனும் குழப்பம் ஏற்படுத்துபவனும் தீமையை செய்பவனும் பலசாலியாகவும் உள்ள ஒருவன் ஒட்டகையின் பக்கம் அதன் குதிங்கால் நரம்பை துண்டாடச் சென்றான் என்று கூறினார்கள். பின்னர் பெண்கள் பற்றி உபதேசம் செய்தார்கள். உங்களில் ஒருவர் தன் மனைவியை அடிமையை சவுக்கால் அடிப்பது போல் அடிக்கிறார். அன்றைய நாளின் இறுதியில் இரவில் அவளிடம் உடல் உறவில் ஈடுபடக்கூடும். எனவே அவளை அடிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு பின் துவாரத்தில் காற்று வெளிப்படுவதற்கு அவர்கள் சிரிக்கும் விஷயத்தில் அவர்களிடையே உபதேசம் செய்து, தானும் செய்யக்கூடிய ஒன்றில் உங்களில் ஒருவர் ஏன் சிரிக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4942, முஸ்லிம் 2855. ஹதீஸ் 275. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மூமின் தன் மூமினான மனைவியை வெறுக்க வேண்டாம். அவளின் ஒரு குணத்தை வெறுத்தால் மற்றொரு குணத்தின் மூலம் அவளிடம் அவன் திருப்தியுறுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1469. ஹதீஸ் 276. அம்ர் இப்னு அஹ்வஸ் அல் ஜுஷமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறுதி ஹஜ்ஜின் போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையை கேட்டேன். அல்லாஹுவை அவர்கள் புகழ்ந்து போற்றி உபதேசம் செய்தார்கள். அப்போது, அறிந்து கொள்ளுங்கள், பெண்களிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களிடம் கட்டுப்பட்டு உள்ளவர்கள் ஆவர். அது அல்லாத எதையும் நீங்கள் அவர்களிடமிருந்து சொந்தமாக்கிக் கொள்ளாதீர்கள்.
எனினும் அவர்கள் தவறான செயலை செய்தாலே தவிர தவறு எதையும் செய்து விடாதீர்கள். அவர்கள் பாவம் செய்துவிட்டால் அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள். கடுமையாக இல்லாமல் லேசாக அடியுங்கள். உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக வேறு வழியை தேர்ந்தெடுக்காதீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவியரிடம் உங்களுக்கு உரிமை உண்டு. அவர்களிடம் உங்கள் உரிமை என்பது உங்கள் விருப்பில் நீங்கள் விரும்பாதவர்களை உட்காராமல் இருக்கச் செய்வதும், உங்கள் வீடுகளில் நீங்கள் விரும்பாதவர்களை அனுமதிக்காமல் இருப்பதுமாகும். அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடம் அவர்களுக்குரிய உரிமை என்பது அவர்களுக்கு உடுத்தவும் அவர்கள் உண்ணவும் தருவதில் அவர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1163. இது ஹசன் சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 277. முஆவியா இப்னு ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, எங்களில் ஒருவரிடம் அவரது மனைவியின் உரிமைகள் என்ன என்று கேட்டேன். நீர் சாப்பிடும் போது அவளையும் நீர் சாப்பிட செய்ய வேண்டும். நீர் உடுத்தும் போது அவளுக்கும் நீர் உடுத்த கொடுக்க வேண்டும். முகத்தில் அடிக்காதீர், இழிவாக பேசாதீர். வீட்டிலேயே தவிர வெளியில் அவளை கண்டிக்காதீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 2142. ஹதீஸ் 278. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை விசுவாசிகளில் நம்பிக்கையால் முழுமை பெற்றவர் அவர்களில் அழகிய குணமிக்கவர்தான். உங்களில் சிறந்தவர் மனைவியரிடம் சிறந்தவராக நடந்தவர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1162. இது ஹசன் சஹீஹ் என்று திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 279. இயாஸ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபீ துபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் அடிமைகளான பெண்களை அடிக்காதீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, பெண்கள் அடிக்கப்படாததால் தங்களின் கணவர்களுக்கு எதிராக தைரியம் பெற்று விட்டார்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அடிப்பதற்கு அனுமதி வழங்கினார்கள். உடனே அதிகமான பெண்கள் தங்களின் கணவர்கள் பற்றி முறையிட்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாரிடம் வரத் துவங்கினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தங்கள் கணவர்களை குறை கூறியவர்களாக பெண்கள் இந்த முஹம்மதின் குடும்பத்தினரை சுற்றி வருகின்றனர். குறை கூறும் அளவுக்கு நடக்கும் கணவர்களாகிய அவர்கள் உங்களில் சிறந்தவர்களாக இல்லை என்று கூறினார்கள். அபூ தாவூத் 2146. ஹதீஸ் 280. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகம் சிறிது காலத்திற்கு சுகமளிக்கும் ஒன்றாகும். பெறப்படும் இந்த சுக பொருட்களில் சிறந்தது நல்ல மனைவியே ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1467. பாடம் 35. மனைவியிடம் கணவனின் உரிமைகள். அல்லாஹ் கூறுகின்றான், ஆண்கள் பெண்களை நிர்வகிப்போராவர். இதற்கு காரணம் அல்லாஹ் அவர்களில் சிலருக்கு சிலரை விட உயர்வை அளித்திருக்கின்றான் என்பதும், ஆண்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து செலவு செய்கிறார்கள் என்பதுமாகும். எனவே ஒழுக்கமான பெண்கள் பணிவாக நடப்பவர்களாவர். அல்லாஹ் பாதுகாத்ததன் மூலம் தங்களின் மறைவானதை, அதாவது கற்பை பாதுகாத்துக் கொள்பவர்களாவர். 4வது அத்தியாயம் 34வது வசனம். இந்த பாடத்தின் கீழ் 276வது ஹதீஸும் பொருந்தும். ஹதீஸ் 281. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவன் தன் மனைவியை படுக்கைக்கு, அதாவது உடலுறவுக்கு அழைத்து அவள் வர மறுத்து அதனால் அவள் மீது அவன் கோபமாக இருந்தால்
விடியும் வரை வானவர்கள் அந்த பெண்ணை சபிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3237, 5194, முஸ்லிம் 1436. புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: தன் கணவனின் படுக்கையிலிருந்து ஒதுங்கியவளாக ஒரு பெண் இரவை கழித்தால் விடியும் வரை அவளை வானவர்கள் சபிக்கின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, ஒரு மனிதன் தன் மனைவியை படுக்கைக்கு அழைத்து அவள் மறுத்துவிட்டால் அவளை அவன் திருப்தி கொள்ளும் வரை அவள் மீது வானத்தில் உள்ளவன் கோபப்படாமல் இருப்பதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 282. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: ஒரு பெண் அவளின் கணவன் ஊரில் இருக்கும் சமயம் அவனின் அனுமதியின்றி நோன்பு வைத்தல் கூடாது. மேலும் அவனின் அனுமதியின்றி அவனது வீட்டினுள் எவரையும் அனுமதிக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5195, முஸ்லிம் 1026. இது புகாரியின் வாசகமாகும். அடைக்குறிப்பில் நஃபில் நோன்புகள் என்று உள்ளது. ஹதீஸ் 283. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள் ஆவீர்கள். உங்களில் அனைவரும் அவரது பொறுப்பு பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். தலைவரும் பொறுப்புதாரரே, அவர் தன் பொறுப்பு பற்றி கேட்கப்படுவார். ஒரு மனிதர் தன் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளியாவார். ஒரு பெண் தன் கணவனின் வீடு மற்றும் குழந்தைகளுக்கு பொறுப்பாளியாவாள். நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்களாவீர். உங்களில் அனைவரும் தன் பொறுப்பு பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 893, முஸ்லிம் 1829. ஹதீஸ் 284. அபு அலி என்ற தல்க் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: ஒரு மனிதர் தன் தேவைக்காக தன் மனைவியை அழைத்தால் அவள் சமையல் அறையில் இருப்பினும் அவனிடம் வரட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1160. இது ஹசன் சஹீஹ் என்று திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 285. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: ஒரு மனிதரை மற்றொரு மனிதருக்கு சஜிதா செய்ய நான் கட்டளையிடுவதாக இருந்தால் ஒரு பெண்ணை அவளின் கணவனுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிட்டிருப்பேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1159. இது ஹசன் சஹீஹ் என்று திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 286. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் ஒரு பட்டியலாக இறுதியில் வாசிக்கப்படும். ஹதீஸ் 287. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: ஒரு பெண் தன் கணவனை இவ்வுலகில் நோவினை செய்தால் சொர்க்கத்தில் அவனுக்கு மனைவியாக வரவுள்ள ஹூரலின்களில் உள்ள அவனின் மனைவி, பெண்ணே, அவரை நோவினை செய்யாதே, அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக, அவர் உன்னை பொறுத்தவரை விருந்தாளியாவார், அவர் உன்னை பிரிந்து நம்மிடம் வருவார் என்று கூறாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1174. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 288. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: எனக்கு பின்னர் ஆண்களுக்கு அதிகம் இடையூறு தரும் சோதனையாக பெண்களை விட வேறு எதனையும் நான் விட்டுச் செல்லவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5096, முஸ்லிம்
2740. பாடம் 36. தன்னுடைய குடும்பத்தாருக்காக செலவு செய்தல். அல்லாஹ் கூறுகின்றான், பால் ஊட்டும் தாய்மார்களாகிய அவர்களுக்கு நல்ல முறையில் உணவளிப்பதும் உடை தருவதும் குழந்தையின் தந்தை மீதுள்ள கடமையாகும். 2வது அத்தியாயம் 223வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வசதியானவர் தன் வசதிக்கு ஏற்ப தாராளமாக செலவழிக்கட்டும். பொருளாதார நெருக்கடியானவர் அல்லாஹ் தனக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்யட்டும். எந்த ஆத்மாவையும் தான் வழங்கியுள்ள அளவுக்கே தவிர அல்லாஹ் கஷ்டம் கொடுக்க மாட்டான். 65வது அத்தியாயம் 7வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் செலவு செய்கின்றவற்றுக்கு பகரமாக இன்னும் பலவற்றை அவனே உங்களுக்கு தருகின்றான். 34வது அத்தியாயம் 39வது வசனம். ஹதீஸ் 289. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் நீ செலவு செய்த ஒரு தீனார், அடிமையை விடுதலை செய்ய நீ செலவு செய்த ஒரு தீனார், ஏழைகளுக்கு நீ தர்மம் செய்த ஒரு தீனார், உன் குடும்பத்தாருக்கு நீ செலவு செய்த ஒரு தீனார் ஆகிய 4 கூலி பெறுவதில் மிக மேலானது உன் குடும்பத்தாருக்கு நீ செலவு செய்ததுதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 995. ஹதீஸ் 290. அபு அப்துல்லாஹ் அல்லது அபு அப்துர் ரஹ்மான் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையான சௌஃபான் இப்னு புஜ்துத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் தான் செலவு செய்யும் தீனாரில் மிகச் சிறந்தது அவர் தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்யும் தீனார், அல்லாஹுவின் வழியில் தன் வாகனத்திற்காக செலவு செய்யும் தீனார், அல்லாஹுவின் வழியில் தன் தோழர்களுக்கு செலவு செய்யும் தீனார் ஆகியவைகளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 994. ஹதீஸ் 291. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, என் முன்னாள் கணவர் அபு சலமாவின் குழந்தைகளுக்கு நான் செலவழித்தால் அதற்கு எனக்கு கூலி உண்டா? அவர்களை இப்படி விட்டுவிடக் கூடியவளாக நான் இல்லை. அவர்களும் என் பிள்ளைகள் தானே என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நீ அவர்களுக்கு செலவு செய்வதற்காக அல்லாஹ்விடமிருந்து உனக்கு கூலி உண்டு என்று கூறினார்கள். புகாரி 1467, முஸ்லிம் 1001. ஹதீஸ் 292. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீர் அல்லாஹ்வின் திருப்தியை நாடியவராக நீர் செய்யும் எந்த செலவும், அதுவும் மனைவியின் வாயில் நீர் ஊட்டிவிடும் உணவு உட்பட அனைத்திற்கும் உமக்கு கூலி கொடுக்கப்படாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1295, முஸ்லிம் 1628. இந்த ஹதீஸ் 6வது ஹதீஸாக இடம்பெறும் நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும். ஹதீஸ் 293. அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நற்கூலியை நாடியவராக ஒரு மனிதன் தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்தால் அது அவனுக்கு தர்மம் செய்த கூலியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 55, முஸ்லிம் 1002. ஹதீஸ் 294. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தான் உணவளிக்க வேண்டியவருக்கு உணவளிக்காமல் இருப்பது ஒன்றே மனிதனுக்கு பாவம் என்பதற்கு போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 1692, முஸ்லிம் 996. ஹதீஸ் 295. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
அடியார்களுக்கு விடுகின்ற ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 வானவர்கள் இறங்கி வராமல் இருப்பதில்லை. அவ்விருவரில் ஒருவர், இறைவா, நல்வழியில் செலவு செய்பவருக்கு பிரதிபலனை வழங்குவாயாக என்று கூறுவார். மற்றவர், இறைவா, செலவழிக்காமல் இருப்பவனுக்கு அழிவை தருவாயாக என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1442, முஸ்லிம் 1010. ஹதீஸ் 296. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தர்மத்தை கொடுக்கும் மேலே உள்ள கை தர்மம் பெறும் கீழே உள்ள கையை விட சிறந்ததாகும். தர்மத்தை உன் குடும்பத்தாரிடமிருந்து ஆரம்பிப்பீராக. தர்மத்தில் சிறந்தது தேவைக்கு போக மீதி உள்ளவைதான். பேணுதலாக இருக்க ஒருவன் விரும்பினால் அல்லாஹ் அவனை பேணுதல் உடையவனாக்குவான். ஒருவன் பிறர் தேவையில்லாது வாழ விரும்பினால் பிறர் தேவையற்றவனாக அவனை அல்லாஹ் ஆக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1427. பாடம் 37. தான் விரும்பிய தரமான பொருட்களை செலவு செய்தல். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரை நன்மை செய்தவர்களாக ஆகிவிட முடியாது. 3வது அத்தியாயம் 92வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியில் உங்களுக்கு நாம் தந்தவற்றிலிருந்தும் நல்லவற்றை செலவு செய்யுங்கள். அவற்றில் கெட்டதை நீங்கள் செலவு செய்ய விரும்பாதீர்கள். 2வது அத்தியாயம் 267வது வசனம். ஹதீஸ் 297. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலேயே மதீனாவாசிகளில் பேரித்தம்பழத் தோட்டங்கள் அதிகமுடையவராக இருந்தார். அவரது சொத்துக்களில் அவருக்கு மிக விருப்பமானதாக பைருஹா தோட்டம் இருந்தது. பள்ளிவாசலுக்கு அருகில் அது அமைந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் உள்ளே போய் அதன் சுவையான தண்ணீரை குடிப்பார்கள். உங்களுக்கு விருப்பமானவற்றை இறை வழியில் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது. மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் திண்ணமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்ற 3வது அத்தியாயம் 92வது வசனம் இறங்கியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ தல்ஹா வந்தார். இறை தூதர் அவர்களே, அல்லாஹ் உங்கள் மீது இந்த வசனத்தை இறக்கியுள்ளான். என் சொத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது பைருஹாதான். அதை அல்லாஹுவின் வழியில் நான் தர்மம் செய்கிறேன். அதன் நன்மையை நற்கூலியை அல்லாஹுவிடமே ஆதரவு வைக்கின்றேன். இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவின் நாட்டப்படி அதை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்லது, இது லாபம் தரும் சொத்தாகும், இது லாபம் தரும் சொத்தாகும் என இருமுறை கூறிவிட்டு, இது விஷயமாக நீர் கூறியதை கேட்டேன். நெருங்கிய உறவினர்களுக்கு இதை பங்கீடு செய்வதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். உடனே அபூ தல்ஹா அவர்கள், இறை தூதர் அவர்களே, அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த தோட்டத்தை தன் நெருங்கிய உறவினர்களுக்கும் தன் சிறிய தந்தையின் மக்களுக்கும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கிட்டு கொடுத்தார்கள். புகாரி 1461, முஸ்லிம் 998. பாடம் 38. தன் மனைவி மக்கள், தன் பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் ஆகியோரை இறைவனுக்கு கட்டுப்பட ஏவுதலும், மாறு செய்வதை தடுத்தலும், ஒழுக்கம் பேண வைத்தலும், தீமைகளை விட்டும் தடுத்தலும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, மனைவியரை தொழும்படி ஏவுவீராக. 20வது அத்தியாயம் 132வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, உங்களையும் உங்கள் மனைவியரையும் நரகை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 66வது அத்தியாயம் 6வது வசனம். ஹதீஸ் 298.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்ம பொருளாக இருந்த பேரித்தம்பழத்தை எடுத்து தன் வாயில் வைத்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துப்பு துப்பு, அதை எரிந்துவிடு, நாம் தர்ம பொருளை உண்ணக்கூடாது என்பதை நீ அறியாததா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். புகாரி 3072, முஸ்லிம் 1069. மற்றொரு அறிவிப்பில் தர்ம பொருள் நமக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல என்று உள்ளது. ஹதீஸ் 299. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் வளர்ந்தவரான அபூ ஹப்ஸ் என்ற உமர் இப்னு அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் சிறுவனாக இருந்தேன். உணவு தட்டில் என் கை அங்கும் இங்கும் அலைந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறுவரே, சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் கூறும், வலது கையால் சாப்பிடும், அருகில் உள்ள பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடும் என்று கூறினார்கள். இதன் பின் இதுதான் என் உண்ணும் பழக்கமாக இருந்தது. புகாரி 5376, முஸ்லிம் 2022. ஹதீஸ் 300. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாவீர்கள். ஒவ்வொருவரும் தன் பொறுப்பு பற்றி கேட்கப்படுவார். தலைவரும் பொறுப்புதாரரே, அவர் தன் பொறுப்பு பற்றி கேட்கப்படுவார். ஒரு மனிதர் அவரின் மனைவி குறித்து பொறுப்புதாரர் ஆவார். அவரின் பொறுப்பு பற்றி அவர் கேட்கப்படுவார். ஒரு பெண்ணும் தன் கணவனின் வீட்டிற்கு பொறுப்புதாரர் ஆவாள். அவள் தன் பொறுப்பு பற்றி கேள்வி கேட்கப்படுவாள். ஒரு ஊழியர் தன் எஜமானர் விஷயத்தில் பொறுப்புதாரர் ஆவார். ஒவ்வொருவரும் பொறுப்புதாரரே, அவரவர் தம் பொறுப்பு பற்றி கேட்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 893, முஸ்லிம் 1829. ஹதீஸ் 301. அம்ர் இப்னு ஷுவைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் பாட்டனார் கூறியதாக அறிவிக்கின்றார்கள், உங்களின் குழந்தைகளை அவர்கள் 7 வயது ஆகும் சமயம் தொழும்படி ஏவுங்கள். அவர்கள் 10 வயது ஆகும் போது இதற்காக அவர்களை அடியுங்கள். மேலும் அவர்களுக்கிடையே படுக்கைகளை பிரித்து போடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 495. ஹதீஸ் 302. அபூ சரியா என்ற சப்ரா இப்னு மஅபத் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களின் குழந்தைக்கு 7 வயதாகும் போது தொழுகையை கற்றுக் கொடுங்கள். 10 வயதாகும் போது தொழாவிட்டால் அதற்காக அவர்களை அடியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 494, திர்மிதி 407. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். அபூ தாவூதின் வாசகம் பின்வருமாறு உள்ளது: 7 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி சிறுவருக்கு ஏவுங்கள்.